ஹாய் வாங்க இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பாயசம் 10 நிமிஷத்துலேயே சூப்பரான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இதுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுக்க போகிறேன். பாதிலே நிறைய வரும் பாயாசம். இதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்லைஸ் தேங்காய் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே அரைச்சி 2 பால் எடுத்து வச்சுக்கோங்க. மொதல் பால் திக்கான பால் தனியாக வச்சுக்கோங்க. 2ஆம் பால் தனியாக வச்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்கையும் பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் பீஸையும் நான் துருவி தனித்தனியாக வச்சுக்க போகிறேன். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன், சூடாகட்டும். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. நல்லா தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி போட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்தோடனே நம்ம 2வது எடுத்தப்போ தேங்காய் பால் போட்டு நல்லா கொதிக்கட்டும். தேவைக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கொதித்த உடனே 1ஆம் தேங்காய் பால் போட்டு சூடாக இறக்குனிங்கன்னா ஒரு கொதி வந்தால்